Hello everyone, this is Anushka Jayaraman, CBSE Class 9 Unit 5 இன்னைக்கு பார்க்க போகிறோம். Unit 5 ஓட இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு யூக்ளிட்ஸ் ஜியோமெட்ரி இட் இஸ் த டாபிக். ஸோ அதுக்கு கீழே யூக்ளிட்ஸ் அசம்ஷன்ஸ், அந்த அசம்ஷன்ஸை நம்ம மூணாக பிரிச்சிருக்கோம். என்னென்ன அப்படின்னா ஆக்சியம்ஸ், பாஸ்ட்லேட்ஸ், டெஃபினேஷன்ஸ். ஸோ டெஃபினேஷன்ஸுங்கிறது இட் இஸ் அ நோன் வேர்ட். நமக்கு தெரியாத ரெண்டு வேர்டு என்ன அப்படின்னா ஆக்சியம்ஸ்னால் என்ன, பாஸ்டுலேட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சியம்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஆக்சியம்ஸ்னால் ஜென்ரல் நோஷன்ஸ் ஆர் நோட்டேஷன்ஸ், universal truth without a proof, not specifically linked to geometry, used throughout in mathematics. So axioms na enna அப்படினா ப்ரூஃப் இல்லாத ஒரு சில ட்ரூத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் ஜென்ரல் நோட்டேஷன்ஸ் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற மேத்தமெட்டிக் டேர்ம்ஸில் யூஸ் பண்ணுற ஜென்ரல் நோட்டேஷன்ஸ், நாட் ஸ்பெசிஃபிக்கலி லிங்க்டு டு ஜியோமெட்ரி. எக்ஸாக்டாக இது ஜியோமெட்ரியோட தான் லிங்கபிளாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. வேறு எல்லா ஸ்பேஸ்லையுமே அதை யூஸ் பண்ணலாம். யூஸ்டு த்ரூ அவுட் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸை தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சியம்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்பையும் ஆக்சியம்ஸ்னால் என்ன, பாஸ்ட்லேட்ஸ்லாம் என்ன, அந்த ப்ராப்ளம்க்கு அது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்னும் நல்லா தெளிவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாஸ்ட்லேட்ஸ், ஜென்ரல் அசம்ஷன்ஸ் ஸ்பெசிஃபிக் டு ஜியோமெட்ரி. அப்படின்னா நம்ம ஒரு ப்ராப்ளம் போடுறதுக்கு முன்னாடியே இப்படி தான் அப்படின்ற ஒரு அசம்ஷனை மேக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ப்ராப்ளம் போட ஆரம்பிப்போம். ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட அசம்ஷன் ட்ரூ தாங்கிறதையும் அந்த ப்ராப்ளமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாஸ்டுலேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெஃபினேஷன்ஸ். ஸோ எதை பற்றின டெஃபினேஷன்ஸ் இது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்னா என்ன, a point is that which has no part. ஸோ பாயிண்டில் எந்த வித பார்ட்டும் கிடையாது. ஒரு பாயிண்ட் நான் இப்படி வைக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் அ பாயிண்ட், தட்ஸ் ஆல். அதில் பார்ட்டாலாம் நம்மளால் பிரிக்க முடியாது. ஓகேவா? எ லைன் இஸ் அ பிரெத்லெஸ் லென்த். ஸோ இஃப் ஐம் டேக்கிங் ஒன் லைன், ஒரு லைன் நான் இப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இது அப்படி போயிட்டுருக்குன்னா லென்த் வைஸ் தான் போயிட்டுருக்குமே தவிர பிரெத் வைஸ் இப்படி போக சான்சஸ் கிடையாது. ஸோ அதை என்ன சொல்லலாம், எ லைன் இஸ் அ பிரெத்லெஸ் லென்த் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த எண்ட்ஸ் ஆஃப் எ லைன் ஆர் எ பாயிண்ட். ஸோ இப்படி ஒரு லைன் நான் ட்ரா பண்ணிட்டேன். திஸ் இஸ் ஒன் எண்ட், I'm name it as B and this is another end, I name it as A and B ன்னு நான் நேம் பண்ணுறேன். ஸோ திஸ் A is one point and B is one point. அப்போ ரெண்டு என்சி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், a straight line is a line which lies evenly with the points on itself. Straight line is a line which lines even. So AB points மட்டும் தான் அந்த straight line இருக்கலாமா? N number of points we are having. So C ன்னு ஒரு பாயிண்ட், D ன்னு ஒரு பாயிண்ட், E ன்னு ஒரு பாயிண்ட் which is evenly lies. That is என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா evenly with the points on itself. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கலாம் ஒரு straight lineல, ஈவன் கேப்ஸ், ஈவனாக அது மார்க் ஆகிருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், a surface is that which has length and breadth only. ஸோ இப்போ நான் இந்த நோட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் ஒரு சர்ஃபேஸை கீழே ஆக்குப்பை பண்ணியிருக்கோம், இந்த ஃப்ளோரில் ஆக்குப்பை பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இட் ஹேஸ் ஒன் வாட் இஸ் தட் லென்த் அண்ட் ஒன் பிரெத், ரெண்டுமே இருக்குது கரெக்டாக. ஸோ அப்போ அதை தான் சொல்லிட்டாங்க, a surface is that which has length and breadth only. வேறு எதுவும் இதில் இருக்கா? ஸோ நம்ம ஹைட்டு அந்த மாதிரிலாம் நோட் பண்ண முடியுமா? we should not note. அதனால் லென்த் அண்ட் பிரெத் மட்டும்தான் ஒரு சர்ஃபேஸ்க்கு இருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, the edge of a surface or lines. ஓகே, இந்த சர்ஃபேஸை நம்ம எப்படிலாம் மார்க் பண்ணலாம், அது எப்படி இருக்கும், கர்வியாக இருக்குமா இல்லை வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருக்குமா அப்படின்னா எஸ், இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். த எட்ஜ் ஆஃப் எ சர்ஃபேஸ்னால் அந்த சர்ஃபேஸ் முடிகிற இடத்த நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வச்சு மார்க் பண்ணலாம். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா லைன்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. எ பிளேன் சர்ஃபேஸ் இஸ் எ சர்ஃபேஸ் விச் லைஸ் ஈவன்லி வித் த ஸ்ட்ரெயிட் லைன் ஆன் இட் செல்ஃப். எ பிளேன் சர்ஃபேஸ்னால் நம்ம ஒரு சர்ஃபேஸ் எடுத்துருக்கோம், அதுவும் ஒரு சர்ஃபேஸ் தான். விச் லைஸ் ஈவன்லி வித் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆன் இட் செல்ஃப்னா அதில் ஈவனாக என்ன இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸை நம்ம மார்க் பண்ணிட்டே வந்துகிட்டே இருக்கலாம். நான் ஒரு சர்ஃபேஸ் எடுத்து அதை மார்க் பண்ணிட்டேன், அதுக்குள்ளே நிறைய n நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸை நான் என்ன பண்ணலாம், மார்க் பண்ணிக்கிட்டே வரலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா யூக்ளிட்ஸ் அசம்ஷன்ஸை மூணாக பிரிச்சிருக்கிறது. ஃபஸ்ட்டு ஆக்சியம்ஸ், பாஸ்ட்லேட்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ். இந்த டெஃபினேஷன்ஸை ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடியில் யூக்ளிட்ஸ் 5 பாஸ்டுலேட்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த 5 பாஸ்டுலேட்ஸை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம். என்னென்ன 5 பாஸ்டுலேட்ஸ் அப்படின்னா, எ ஸ்ட்ரெயிட் லைன் மே பி ட்ரான் ஃப்ரம் எனி ஒன் பாயிண்ட் டு எனி அதர் பாயிண்ட். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறாங்க ஃப்ரம் எனி பாயிண்ட் டு எனி அதர் பாயிண்ட். ஸோ இப்போ நான் என்ன ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் வரைஞ்சிருக்கேன், PQன்னு அதில் ஒரு மார்க் நான் பண்ணியிருக்கேன். That's all, right? Next, a terminated line can be produced indefinitely. Terminated line அப்படின்னா அந்த லைன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். லைன் கேன் பி ப்ரொடியூஸ்டு இன்டெஃபினெட்லி அப்படின்னா இந்த ஏரோ மார்க் நான் போடுறேன் இல்லையா, இந்த ஏரோ மார்க் போட்டேன் அப்படின்னாலே இந்த லைன்ஸ் ரெண்டுமே போயிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். பட் a terminated line can be produced எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்னா ஏபின்னு நான் ஒரு பாயிண்ட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ இந்த ஏபிங்கிறது ஒரு டெர்மினேட்டட் லைன், கேன் பி ப்ரொடியூஸ்டு இன்டெஃபினெட்னா ஒரு இன்டெஃபினட் லைன்லேருந்து ஒரு டெர்மினேட்டட் லைனை நான் எக்ஸாக்டாக எடுக்க முடியும் அப்படின்னு
அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், a circle can be drawn with any center and any radius. It is known. என்ன ரேடியஸ் கொடுத்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு சர்க்கிளை ட்ரான் பண்ணி காட்ட முடியும், ரைட். அடுத்து, ஆல் ரைட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன் அனதர். ரைட் ஆங்கிள்ஸ் ஸோ 90 டிகிரி இருக்கிற எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், நம்ம ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ஒன் இஸ் 90 டிகிரி, ரைட். ஸோ இது எல்லாமே ஈக்குவல் டு ஒன் அனதராக இருக்கும். எல்லா ரைட் ஆங்கிள்ஸும் ஒன்று ஈக்குவல் டு ஒன் அனதர், ஒன்றுத்துக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன், தட் இஸ் 5th postulate. If a straight line falling on two straight lines, making the interior angles on the same side of it taken together. So first என்னன்னா, a straight line falling on two straight lines less than the two straight angles, that is less than the two right angles, then the two straight lines if produced indefinitely meet on that side on which the sum of angles is less than two right angles. It is nothing but என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபால் ஆகிருக்கு, அதுக்குள்ளே உள்ள இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறோம். இந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் டிகிரி, தட் இஸ் 2 ரைட் ஆங்கிள்ஸ் எடுக்கிற டிகிரியும் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் எடுக்கிற டிகிரியும் ஒன்று தான். 2 ரைட் ஆங்கிள்ஸ்னால் என்ன, 90 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி 180 டிகிரி. அதுக்கு கண்டிப்பாக என்ன தான் இருக்கும் அப்படின்னா லெஸ்ஸராக தான் இருக்கும். வென் இட் டேக்கன் ஆன் த சேம் சைடு. நான் எந்த சைடு எக்ஸ் எடுத்துருக்கணும், அதே சைடு நான் ஒய்யும் எடுக்கணும். அப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அது எப்படி இருக்கும் அப்படின்னா 180 டிகிரி விட லெஸ்ஸராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. So these are the 5 postulates of what? Euclid's geometry, right? So இந்த Euclid's 5 postulates என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, a statement without proof. இது எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது, பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி ப்ராப்ளமை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். எஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.